எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம டேபிள் எப்படி ஆல்டர் பண்ணுறது, ஆல்டர் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஆல்டர் கமாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேபிள் எப்படி நம்ம ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, பேசிக்காக ஆல்டர் டேபிள், டேபிள் நேம். ஓகேங்களா, என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோமா, ட்ராப் பண்ண போகிறோமா, சேஞ்ச் பண்ண போகிறோமா, ரீநேம் பண்ண போகிறோமா, ஸோ ஆன். ஓகே, நியூ ஒன் வேர் கேர், காலம் நேம் ஒரு வேல்யூ வேர் கேர் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, டேபிள் என்ன இருக்குது, எம்ப்ளாயி ஐடி இருக்குது, ஃபஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு காலம் நேம் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, அதோட நேம் வந்து நியூ நேம், அதோட டைப் வந்து வேர் கேர். ரன் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஆல்டர் ஆகிடுச்சுன்னு சொல்லுது. கொஞ்சம் வியூ பண்ணி பார்த்துலாம் டேபிளை. ஓகே, நியூ ஒன் கேரக்டர் வேரியிங் வேர் கேர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம். ட்ராப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ராப் ஆகிடுச்சு, அந்த நியூ ஒன்னுங்கிற காலம் காணும். ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் ஆல்டர் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன். எதை ட்ராப் பண்ணுறேன், காலம் நியூ நேம்ங்கிற ட்ராப் பண்ணுறேன். நம்ம இப்படியே ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ராப் காலம் காலம் நேம்னு கொடுக்கலாம். டேரெக்டாக ட்ராப் காலம் நேம் கொடுத்துடலாம். அப்படின்னா ட்ராப் காலம் காலம் நேம் கொடுத்துடலாம். அது கொஞ்சமாக ரன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஒன்று ஆட் ஆகிருக்கும், காலம் ஆட் ஆகிடுச்சிங்களா. இப்போது அந்த நியூ ஒன் காலம் நேமே ட்ராப் பண்ணுறேன். ஓகே, யூஸிங் ட்ராப் காலம் காலம் நேம். முன்னாடி எப்படி பண்ணோம், ட்ராப் காலம் டேட்டா கொடுத்தோம். இப்போ வந்து ட்ராப் காலம் காலம் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். ட்ராப் ஆகிடுச்சு. டேபிளை வியூ பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு காலமை டைப், அதோட டைப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆல்டர் காலம் ஏஜ், டைப். ஏன்னா டைப்பில் ஏஜுங்கிற காலமை டைப் வேர் கேராக மாற்றுறேன், ஆல்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணலாம். ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலம் போக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இன்டீஜர்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் கேரக்டர் வேரியிங் வேர் கேராக மாறிடுச்சு டைப். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு காலம் நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்டர் டேபிள். ஓகே, டேபிள் நேம், ரீநேம் காலம் எம்ப்ளாயி ஐடி டு எம்ப்ளாயி இமெயில் ஐடி டு EMP _ இமெயில் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். என்ன திருப்பி ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், ஆல்டர் பண்ணுறேன். எதை சேஞ்ச் பண்ணுறேன், ஆல்டர் டேபிள். எதை சேஞ்ச் பண்ணுறேன், எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் சேஞ்ச் பண்ணுறேன், ஆல்டர் பண்ணுறேன். ரீநேம் பண்ணுறேன் காலமை. எந்த காலம், இமெயில் ஐடிங்கிற காலம் டு எதுக்கு பண்ணுறேன், EMP _ இமெயில் ஐடின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணலாம். இங்கே பார்த்துங்க, இமெயில் ஐடி தான் இருக்குது. இப்போது ரன் பண்ணுறேன். ஆல்டர் டேபிள் ஆகிடுச்சு. இப்போ டேபிளை வியூ பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, EMP இமெயில் ஐடி அப்படின்னு வந்துருச்சு. பட் ஆனால் அதை டைப் நம்ம மாற்றலை. ஓகேங்களா, அது அப்படியே தான் இருக்குது. இப்போது ஆல்டர், இப்போ ஒன்ஸ் அகெயின் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோமா, பேக் பண்ணிடுவோம். இமெயில் ஐடி டு EMP இமெயில் ஐடியிலேருந்து இமெயில் ஐடின்னு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வியூ பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அகெயின் மாற்றிட்டேன் இமெயில் ஐடி அப்படின்னு. ஓகேவா, நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன், ஆல்டர் டேபிள் இன்ஃபோ டேபிள். ஓகே, ஆல்டர் டேபிள் இன்ஃபோ டேபிள், EMP இன்ஃபோ டேபிள், ஆல்டர் காலம் எம்ப்ளாயி ஐடி செட் நாட் நல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதில் ஆல்ரெடி இருக்கிற இந்த எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிளில் ஒரு காலம் EMP ஐடின்னு இருக்கா, அந்த ஐடியை செட் நாட் நல் கொடுக்குறேன். அதை நாட் நல்னு செட் பண்ணுறேன். அப்போது அதுக்கு வேல்யூ வந்தால் மட்டும்தான் இன்சர்ட் ஆகும் வேல்யூஸ், அப்படின்னா இன்சர்ட்டே ஆகாது. ஓகே, இப்போ ரன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரன் ஆகிடுச்சு, ஆல்டர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், இப்போ அந்த இது வியூ பண்ணி பார்த்தா டேபிளில். ஓகேங்களா, இதுதான் அந்த டேபிள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயி இன்ஃபோ _ டேபிள். ஓகேங்களா, insert into table name,
இஎம்பி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், ஏஜ், இமெயில் ஐடி. ஓகேங்களா, இது 3 மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எம்ப்ளாயி ஐடி டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, எம்ப்ளாயி ஐடி டெலிட் பண்ணிட்டேன். அப்போது என்ன இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதையும். இப்போது ஃபஸ்ட் நேமுக்கு ஏஜுக்கு 22, இமெயில் ஐடிக்கு இது. பட் ஆனால் இதில் அந்த எம்ப்ளாயி ஐடி நாட்னு ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இங்கே வேல்யூ கொடுக்கல. இப்போ ரன் பண்ணால் எரர் அடிக்கும். சரிங்களா, பார்த்தீங்களா, நல் வேல்யூ இன் காலம் இஎம்பி ஐடி ஆஃப் ரிலேஷன் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் வைலேட்ஸ் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணியிருக்கேன். என்ன கன்ஸ்ட்ரெயின்? இந்த இஎம்பி ஐடிங்கிறது நாட் நல்லாக இருக்க, நாட் நல், செட் நாட் நல் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ இருந்தே ஆகணும். நாட் நல்லாக இருக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா, ஐடி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்றேன். இங்கே ஒரு காலம் ஆட் பண்ணிடுறேன். என்ன காலம்? இஎம்பி அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகும், வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஏன் இன்சர்ட் ஆச்சுன்னா நாட்னல் செட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே திருப்பி வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டேன், அதனால வேல்யூ இன்சர்ட் ஆகுது. இஃப் இன் கேஸ் நான் இங்கே எம்ப்ளாயி ஐடி வேல்யூ கொடுக்காம நான் இன்சர்ட் பண்ணேன்னா ஆகாது. வியூ பண்ணி பார்த்துடலாம். ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது ஒரு சேஞ்சுக்கு அகெயின் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, எக்ஸாம்பிள் சேஞ்சுக்காக 25 கொடுத்துட்றேன், 1 கொடுத்துட்றேன். திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன், ஆகாது. ஏன்னா ஒருத்தக்கே திருப்பி சொல்கிறேன், ஏன்னா கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி ஐடிங்கிற காலம் வந்து டெஃபினட்டாக வேல்யூ எடுத்துக்கணும், எடுத்துக்காமல் அதில் பண்ண முடியும், இன்சர்ட் ஆகாது அப்படின்னு. ஸோ இப்போ நான் ட்ராப் பண்ணேன்னு வச்சுங்களேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா ட்ராப் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரெயினை ட்ராப் பண்ணுறேன். ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். ஓகே, ஆல்டர் காலம் இஎம்பி ஐடி ட்ராப் நாட் நல். அந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் ட்ராப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி செட் நாட் நல் கொடுத்துருக்கேன், இப்போ ட்ராப் நாட் நல் கொடுத்துட்றேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன், ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்சர்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆகிடுச்சா? ரன் பண்ணுறேன், 2 வேல்யூ இன்சர்ட் ஆகிடும். ஓகே, ஏன்னா இங்கே நான் ஃபஸ்ட்டு அது நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருந்தேன். இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டேன் அதை. சரிங்களா, இப்படி தான் டேபிளை ஈஸியாக ஆல்டர் பண்ணலாம் நம்மளுக்கு தேவையானபடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம SQL அண்ட் SQL அனாலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.